அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ப மாட்டார்கள்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் வேலை செய்யாது. இது வெறும் கனவு மாதிரி விஷயம். இது உண்மையா இருந்திருந்தா இப்பவே எனக்கு வேண்டிய வாழ்க்கை கிடைத்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏனென்றால் ஒரு காலத்தில் நானும் இதை நம்பவே இல்லை. ஆனா ஏதோ ஒன்று மாறிச்சு. ஒரே இரவில் அல்ல, மந்திரம் நடந்ததால அல்ல, மிகவும் உண்மையான ஒரு விஷயத்தால. வழியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒன்று. இன்று நான் உங்களுக்கு ஒரு குரு மாதிரி கற்றுத்தர வரல, ஒரு மனிதனாக பேச வரேன். உடைந்தவன் மாதிரி உணர்ந்தவன், தோல்வி அடைந்தவன், இருட்டில் தனியாக அழுதவன், அந்த நிலையிலிருந்தும் எழுந்தவன். ஒரு காலம் இருந்தது, என் வாழ்க்கை முழுக்க சிக்கிப் போயிருந்தது. சுற்றி எல்லாமே தவறாக இருந்தது. பணமில்லை, உற்சாகமில்லை, அதைவிட மோசமா என் மேல நானே நம்பிக்கை இல்லாம இருந்தேன். அப்போதான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். பலர் கவனிக்காத ஒரு விஷயம். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும், ஆனா மிக குறைவானவர்களுக்கே பயன்படுத்த தெரியும் ஒரு விஷயம். மனம். உங்க மனம் ஒரு கருவி மட்டும் இல்ல, அது உங்க வாழ்க்கையின் ஸ்டியரிங் வீல். அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கொள்ளலன்னா வாழ்க்கை உங்கள திரும்ப திரும்ப சுவரில் மோதவிடும். நான் சில பேட்டர்ன்களை கவனிக்க ஆரம்பிச்சேன். நான் நெகட்டிவா யோசிச்சப்போ நெகட்டிவ் விஷயங்களே அதிகமா வந்தது. நான் என்னையே லூசர் மாதிரி பேசினப்போ தோல்வியே தொடர்ந்து வந்தது. ஆனா நான் சில விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சப்போ ஏதோ நல்லது வரப்போகுதுன்னு அதை கற்பனை பண்ணி அதை பேச ஆரம்பிச்சு அதுபோல நடக்க ஆரம்பிச்சப்போ சுற்றியிருந்த உலகமே மாற ஆரம்பிச்சது. எனர்ஜின்னு சொல்லலாம், சயின்ஸ்னு சொல்லலாம், ஃபெய்த்னு சொல்லலாம். எதுன்னு பெயர் வைக்கிறீங்களோ பரவாயில்ல. ஆனா உண்மை இதுதான். நீங்க யோசிப்பதையே நீங்க ஈர்க்கிறீர்கள். நீங்க நம்புவதையே நீங்க ஆகிறீர்கள். இது பிலாசபி இல்ல, இது ரியாலிட்டி. நீங்க இப்போ சிக்கிப் போயிருக்கிறீர்கள் என்றால், எதுவும் வேலை செய்யலைன்னு தோன்றினால், இந்த வீடியோ முக்கியமா மட்டுமல்ல, இந்த வீடியோதான் உங்கள் டர்னிங் பாயிண்ட். ஏனென்றால் இன்று லா ஆஃப் அட்ராக்ஷனின் உண்மையை நான் முழுசா உடைத்து சொல்லப் போகிறேன். அது என்ன? ஏன் பெரும்பாலானவர்கள் தோல்வியடைகிறார்கள்? எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மாற்றலாம்? இது ஒரு வீடியோ மட்டுமில்ல, இது ஒரு கண்ணாடி. முடிவு வரை பார்த்தீங்கன்னா நீங்க இதுவரை சந்திக்காத உங்களின் மிக சக்தி வாய்ந்த வெர்ஷனை நீங்க சந்திக்கலாம். பார்ட் 1. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றால் என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன்னா நீங்க தொடர்ந்து யோசிப்பதை உங்க வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். இதை மிக எளிமையா சொல்றேன். உங்க மனம் ஒருபோதும் ஆஃப் ஆகாது. நீங்க தூங்கினாலும் அமைதியாக உட்கார்ந்தாலும் உங்க மனம் வேலை செய்துகிட்டே இருக்கும். நீங்க அதிகமா யோசிக்கிற தாட்ஸ் உங்க ரியாலிட்டியா மாறும். உதாரணம், நீங்க அடிக்கடி எனக்கு நல்லது எதுவும் நடக்காதுன்னு சொன்னா உங்க மூளை அதுக்கான ப்ரூஃபை தேட ஆரம்பிக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை தவற விடுவீர்கள், பிளெஸிங்ஸ்களை கவனிக்க மாட்டீர்கள். உங்க மனம் நீ அன்லக்கின்னு நம்புறதால நீங்க அங்கேயே சிக்கிக்குவீங்க. இப்போ இதை கற்பனை பண்ணுங்க. அந்த தாட்டை மாற்றினால், நல்ல விஷயங்கள் வருது, நான் தினமும் பெட்டர் ஆகிறேன்னு சொன்னால். வாழ்க்கை கடினமா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை தினமும் சொன்னாலே உங்க உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். உங்க உள்ளுலகம் மாறினால் வெளியுலகமும் மாறியே ஆகணும். இன்று நாம் இருக்கும் இடத்துக்கு நாமே நம்ம எண்ணங்களால் வந்தோம். நீங்க இருக்குமிடம் பிடிக்கலனா எண்ணங்களால் மாற்ற வேண்டிய நேரம் இது. உங்க மனத்தை ஒரு மேக்னெட் மாதிரி நினைத்துக்கோங்க. நீங்க வேண்டும்னு நினைத்ததை ஈர்க்க மாட்டீர்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையல்ல, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்களோ அதையேதான் நீங்கள் ஈர்ப்பீர்கள். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஒரு விஷயத்தை வேண்டதல்ல, அதை இயல்பா ஈர்க்கும் மனிதனாக மாறுறது. நினைவில் வையுங்க, உங்க மனதில் காண முடிந்தால் அதை கையில் பிடிக்க முடியும். கண்களை மூடுங்க. உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையை காண முடிகிறதா? சக்சஸ், ஹெல்த், லவ், பீஸ், கான்ஃபிடன்ஸ் காண முடிந்தால் அது நடக்க முடியும். ஆனா ஒரு ரகசியம் இருக்கு. அது நடந்த மாதிரி நீங்க இப்பவே நடந்து கொள்ளணும். நடக்கும் முன்னாடியே நம்பணும். ஏனென்றால் நம்பிக்கை முதலில், ப்ரூஃப் பின்னாடி. இதெல்லாம் இமேஜினேஷன் தானேன்னு நீங்க கேட்கலாம். ஆமாம், இமேஜினேஷன் தான். ஆனா ஒவ்வொரு பில்டிங்கும் ஆர்கிடெக்டின் இமேஜினேஷன்ல தான் முதலில் பிறக்கலையா? ஒவ்வொரு மூவியும் ரைட்டரின் இமேஜினேஷன்ல தான் முதலில் உருவாகலையா? இமேஜினேஷன் ஃபேக் இல்ல, அது உங்க ஃபியூச்சரின் ப்ளூ பிரிண்ட். ஒரு மனிதன் எதையும் செய்ய முடியும், எதையும். ஆனா தன்னை நம்ப ஆரம்பிச்சப்போ மட்டும்தான். மந்திரமில்ல, அதிர்ஷ்டமில்ல, தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை மட்டும்தான். இப்போ உங்க டர்ன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நீங்க ஆக விரும்பும் நபரை கற்பனை செய்யுங்க. அதை உணருங்க, அதை நம்புங்க.
அதுதான் முதல் படி. பார்ட் 2. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் வேலை செய்கிறது? இப்போ ரியலா பேசலாம். பெரும்பாலானவர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு கேட்டா பாசிட்டிவ் திங்கிங்னு நினைக்கிறாங்க. சிலர் வெறும் கனவுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை இதுதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் மந்திரமில்ல, அது மென்டல் புரோகிராமிங். அது ஏன் வேலை செய்கிறதுன்னு புரிஞ்சிக்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சா போதும். உங்க மூளை ஒரு மிஷின். அது கட்டளைகளை ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு சுமார் 60,000 70,000 தாட்ஸ் வரும். அதில் பெரும்பாலானவை நேற்றைய எண்ணங்களே. இதுல ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையின் 95% சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது நீங்க எழுவது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுவது, பேசுவது, நடப்பது, சாப்பிடுவது, பணம் சம்பாதிப்பது எல்லாமே ஆட்டோமேட்டிக். அப்போ அந்த புரோகிராமிங்க யார் போட்டது? நீங்க தான். வருஷக்கணக்கா அதே எண்ணங்கள், அதே பயங்கள், அதே நம்பிக்கைகள் தொடரும். நீங்க எப்பவும் உங்க மனசுகிட்ட சொல்றது, நான் போதுமானவன் இல்ல, எனக்கு எப்போதும் தோல்விதான். அப்போ எதுவும் மாறாதது ஆச்சரியமில்லதானே? நீங்க பேசல, உங்க மூளைய ட்ரெயின் பண்றீங்க. சயின்ஸ் பக்கம் வருவோம். உங்க மூளையில் ரெட்டிகுலேட்டிங் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் RASனு ஒரு சின்ன பார்ட் இருக்கு. அதன் வேலை என்னன்னா, நீங்க கவனிக்க வேண்டியதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுறது. உதாரணமா, நீங்க ஒரு கார் வாங்க நினைத்த உடனே அதே கார் எல்லா இடத்திலும் கண்ணில் படுவதை பார்த்திருக்கீர்களா? அது மேஜிக் இல்ல, RAS. இப்போ இத நினைத்து பாருங்க. நீங்க தினமும் நான் உடைந்து போயிட்டேன், எனக்கு லைஃப் பிடிக்கலன்னு யோசிச்சா உங்க RAS நல்ல விஷயங்களை மறைத்து கெட்டதுக்கான ப்ரூஃப மட்டும் காட்டும். ஆனா நீங்க நான் பெட்டர் ஆகிறேன், சக்சஸ் வருதுன்னு ஃபோக்கஸ் பண்ணினா உங்க மூளை அதுக்கான ப்ரூஃப தேட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தாட்டுக்கும் எனர்ஜி இருக்கு. சயின்ஸ்ல ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. தாட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். நீங்க யோசிக்கும்போது ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. அந்த வைப்ரேஷன் நீங்க பேசுற விதத்தையும் நடக்கிற விதத்தையும் மக்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதத்தையும் மாற்றும். டெஸ்பரேட் எனர்ஜி ஈக்குவல் டு கேயாஸ். கான்ஃபிடென்ட் எனர்ஜி ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபேண்டசி இல்ல, நியூரோ சயின்ஸ் பிளஸ் எனர்ஜி பிளஸ் ஹேபிட் ரீப்ரோகிராமிங். ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நீங்க தெளிவா விஷுவலைஸ் பண்ணினா உங்க மூளை அது நடந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணும். அத்லெட்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. ரேஸுக்கு முன்னாடி வின் பண்ணிட்ட மாதிரி மனசுல ஓட்டி பார்ப்பாங்க. அதனால ரியல் மொமெண்ட்ல பிரெயினுக்கு ஷாக் கிடைக்காது. ட்ரீமுக்கும் அதேதான். ஜிம் கேரியை பற்றி கேட்டிருக்கீர்களா? ஆக்டர் ஆகும் முன்ன $10 மில்லியன் செக்க செல்ஃபுக்கு எழுதிக்கிட்டு டெய்லி விஷுவலைஸ் பண்ணினார். 5 இயர்ஸ் கழிச்சு டம்ப் அண்ட் டம்பர் மூவிக்கு எக்ஸாக்டா $10 மில்லியன் கிடைத்தது. இது கோயின்சிடென்ஸ் இல்ல. ஃபோக்கஸ், பிலீஃப், ரெப்பிட்டிஷன், ஆக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிவ் இல்ல, அது ஆக்டிவ். நீங்க விஷுவலைஸ் பண்ணணும், பேசணும், ஃபைட் பண்ணணும். சப்கான்ஷியஸ் வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, ரெப்பிட்டிஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒரு வார்த்தை தினமும் சொன்னால் அது ஐடென்டிட்டியா மாறிடும். வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க வாழ்க்கையை ஷேப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்க கண்ட்ரோல்ல இருக்கீங்களா இல்ல டிஃபால்ட்ல வாழ்கிறீர்களா? பார்ட் 3. பெரும்பாலானவர்கள் ஏன் தோல்வியடைகிறார்கள்? ஒரு கடினமான உண்மை என்னன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் 100% வேலை செய்கிறது. ஆனா மக்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். என்னென்ன மிஸ்டேக்ஸ் நாம பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க. மிஸ்டேக் நம்பர் 1, வாண்டிங், டவுட்டிங். வார்த்தை வேண்டும்னு சொல்லும், ஆனா உள்ளுக்குள்ள நடக்காதுன்னு மனசு சொல்லும். யூனிவர்ஸ் வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, பிலீஃப்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். மிஸ்டேக் நம்பர் 2, நம்மள மாத்திக்காம ஆசைகளை அடுக்கிக்கிட்டே போறது. உங்க தினசரி வாழ்க்கைக்கோல கொஞ்சமாவது எஃபர்ட் போடணும் இல்லையா? ஓல்ட் ஹேபிட்ஸ் பிளஸ் நியூ ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு நத்திங். மிஸ்டேக் நம்பர் 3, HOW சீன் அப்செஷன். உங்க வேலை டெஸ்டினேஷனை நம்புறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் எடுத்தா போதும். மிஸ்டேக் நம்பர் 4, ஏர்லி குவிட். விதைய நட்டு தினமும் தோண்டி பார்த்தா எப்படி வளரும்? மிஸ்டேக் நம்பர் 5, டாக்ஸிக் வேர்ட்ஸ். நான் அன்லக்கி, இதுதான் என் விதி. சப்கான்ஷியஸ் இதை ஜோக்னு எடுத்துக்காது, நம்பிடும். மிஸ்டேக் நம்பர் 6, இமோஷன் இல்லாத அஃபர்மேஷன்ஸ். ஃபீலிங் தான் ஃபியூவல். மிஸ்டேக் நம்பர் 7, பாஸ்ட்ல வாழ்றது. ஓல்ட் ஐடென்டிட்டியோட நியூ ஃபியூச்சர் வராது. அவேர்னஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பார்ட் 4, எதையும் அட்ராக்ட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டெப் 1, பி கிளியர். பிளரி டிசையர் ஈக்குவல் டு பிளரி ரிசல்ட். ஸ்டெப் 2, விஷுவலைஸ் மார்னிங் அண்ட் நைட். பிரெயின் ஈக்குவல் டு பிக்சர்ஸ் பிளஸ் ஃபீலிங்ஸ். ஸ்டெப் 3, ஃபீல் நவ். லேட்டர் ஹாப்பினஸ் அட்ராக்ட் ஆகாது. ஸ்டெப் 4, ஆக்ட் லைக் இட்ஸ் yours. Preparation equal to belief. Step 5, affirmations. Present tense, emotion, repetition. Step 6, daily small action. Motion triggers attraction. Step 7, trust timing. Identity build ஆகுது, result delay normal. Step 8,
Gratitude before results. Gratitude equal to abundance signal. Part 5. Hidden blocks and removal. Block 1. Past pain. Heal, release, repeat. Block 2. Fear of success. You will grow into it. Block 3. Low self-worth. You attract what you feel you deserve. Block 4. Weak identity. Choose future identity. Live it now. Block 5. Desperation. I don't chase, I attract. Clear energy equal to fast manifestation. Part 6. உங்களின் உண்மையான சக்தி. நீங்க சாதாரணவர் இல்ல. சின்ன லைஃபுக்கு பிறக்கல. யாரோ ஒருத்தர் உங்களை மறக்க வைச்சாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குரல் இன்னும் சொல்றது. There is more. இந்த வீடியோ ஆக்சிடென்ட் இல்ல. இது அவேக்கனிங். லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயங்களை அட்ராக்ட் பண்ணல. உங்களை ஆக்டிவேட் பண்ணுது. நீங்க டிசைட் பண்ணினால் யூனிவர்ஸ் மூவ் ஆகும். நீங்க இன்னும் எதையும் இழக்கல. நீங்க பலவீனமில்ல. இந்த நிமிஷத்திலிருந்து எல்லாம் மாறலாம். ஒரு லைஃப் ரோட் மேப் போடுங்க. டிசைட், விஷுவலைஸ், ஃபீல், ஆக்ட், ஸ்பீக் லைஃப். ரிலீஸ் ஓல்ட் செல்ஃப். ட்ரஸ்ட். ஸ்டே ரெடி. ரிமெம்பர் ஹூ யூ ஆர். யூ ஆர் த சோர்ஸ். யூ ஆர் த மிரக்கிள். நான் உங்களை நம்புறேன். நீங்க தனியாக இல்ல. இந்த நாள நீங்க உங்களை நினைவுபடுத்திக் கொண்ட நாளாக மாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.